ஐ திங்க் ஜெமிமா ராட்ரிக்ஸ் ஆடாததுக்கு நீ 1000 காரணம் சொல்லலாம். பட் நேத்தே அவ வந்து சொன்னா, நான் இந்த வேர்ல்ட் கப்ல நான் அழாத நாளே கிடையாது, ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கா. ஆப்வியஸ்லி வந்து எமோஷன்ஸ் ஆர் வெரி டிஃபரெண்ட். ஒவ்வொருத்தர் எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த எமோஷன்ஸ்ங்கிறத வந்து நம்ம சரி தப்புங்கிறத பிரிச்சு பார்க்கவே கூடாது. பட் வாட் த பியூட்டி ஆஃப் இட் வாஸ், அவங்க அந்த எமோஷனை தாண்டி அந்த எமோஷனை வந்து ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொவைட் பண்ணுது பாரு. அதுதான் இந்த கிரேட் கேம் ஆஃப் கிரிக்கெட். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொவைட் பண்ணிட்டு நேத்து ஒரு சம விஷயம் சொன்னா அவ. ஓகே, என்ன சொன்னான்னா, பேசும்போது நிறைய தடவை கடவுள் எல்லாம் தேங்க் பண்ணிட்டு அப்புறம் ஒரு விஷயம் சொன்னா, எனக்கு கடைசியில சுத்தமா எனர்ஜி இல்ல, சோ அப்ப நான் சொன்னேன், கடவுளே நீங்க நிக்க மட்டும் வை அப்படின்னு அப்படின்னு ஒரு சூப்பர் லைன் சொன்னா. அதாவது நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, வெரி ஆஃபன் வந்து கிரிக்கெட்டர்ஸ் நான் சொல்லியிருக்கேன், நானே சொல்லியிருக்கேன், நிறைய கிரிக்கெட்டர்ஸ் சொல்லியும் கேட்டிருக்கேன். எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸஸ்க்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ வாஸ் இன் த ஜோன் அப்படின்னுவாங்க. அந்த ஜோன்னா என்ன அப்படின்னா, உனக்கு அந்த இடத்துல மட்டும் நீ இருப்ப, சுத்தி இருக்கிறதெல்லாம் பிளாங்கா போயிடும். சோ யூ வில் ஜஸ்ட் டீல் வித் இட் தென் அண்ட் தேர். அந்த பீயிங் இந்த மொமெண்ட்னு வாங்க, யோகாலாம் நிறைய சொல்லுவாங்க, மெடிடேஷன்ல சொல்லுவாங்க, பீ இந்த மொமெண்ட்னு வாங்க. அந்த மாதிரி பீயிங் இந்த மொமெண்ட் தினம் நடந்துராது, எப்பவும் நடந்துராது, எப்பயாவது ஒரு தடவை நடக்கும். அதுல அவ அழகா சொல்லும் போது கடைசியில சொன்னா, என்ன விளையாட வைக்கல, என்ன அழ வச்ச அதே கடவுள் தான் இன்னைக்கு எல்லாத்தையும் சுத்தி இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கான், இதுதான் அந்த ஸ்கிரிப்ட்னு எனக்கு தெரியல, கடவுள் போடுற ஒரு பெரிய ஸ்கிரிப்ட்ல நான் ஒரு சின்ன ஒரு பான் அப்படிங்கிற மாதிரி அழகா சொல்லியிருந்தாங்க. சி அப்கோர்ஸ் நான் அதோட ஸ்பிரிச்சுவாலிட்டி இதுக்குள்ள எல்லாம் போக மாட்டேன். பட் அது வந்து ரொம்ப டீப்பா ரெசனேட் ஆச்சு. ஒரு கிரிக்கெட்டரோட மைண்ட் ஸ்பேஸ் எப்படி மேல கீழே போகும், அதை பிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தர் எவ்வளவு அதை ஒருத்தர் ஒரு சில பேர் அந்த இடத்துல வீக்கா கிரம்பிள் ஆகலாம், அதுல இருந்து எப்படி பவுன்ஸ் பேக் ஆறாங்க, அதுலதான் வந்து ரெசர்ஜென்ட் ஸ்டோரிஸ் ஆர் ஃபார்ம். நேத்து அவ அழகா ஒரு விஷயம் சொன்னா, என்னோட 100 என்னோட 50 இல்ல, இந்தியாவுக்கு நான் மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கணும், அது மட்டும் தான் நின்னுச்சு. சோ when the larger cause is in the front of your head, ஜெயிக்கணுங்கிற ஒரு லார்ஜர் காசு இருக்கும் போது நீ ஒன்னே மறந்துடுறல, அதுதானே இதோட பியூட்டி. சோ ஜஸ்ட் an epic game, just an epic game. நீ கேவி சொன்னா பெஸ்ட் விமென்ஸ் கேம், பெஸ்ட் கேம் ஆஃப் கிரிக்கெட் ஐ ஹவ் வாட்ச்ட் இன் த ரீசன்ட் பாஸ்ட்.